ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் நம்ம பல விதத்தில் பண்ணுவோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நம்ம டாரட் கார்ட்ஸை வச்சு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இப்போ டாரட் ரீடிங்கவே உங்களுக்கு பார்க்குறப்போ கமெண்ட் செக்ஷன்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வெல் கனெக்டடாக ஆகுதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல டாரட்குள்ள சில சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பிள்ஸ் பல விதத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பழங்காலத்திலிருந்து நமக்கு படிப்படியா வந்தது எல்லாமே இந்த சிம்பிள்ஸ் தான். நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்றது, நம்மள ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்றோம், நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு பண்றோம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம்ல. இது எல்லாமே டாரட்குள்ள இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பலே என்ன? வேல். சோ இப்ப நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே போறோம், வேலோட படம் மட்டும் இருக்கும். அதை பாக்குறப்பே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? முருகர் ஞாபகத்துக்கு வருவாரு. சோ அப்பவே நம்மளோட மனசுல முருகரை நினைச்சு ஒரு வேண்டுதல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டாரட்குள்ள நம்ம நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா, இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்க சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், நீங்க வீட்டிலேயே பண்ற பரிகாரம் தான். ஸோ அந்த பரிகாரம் பண்றப்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகிறது, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை ரொம்ப இருக்கு, இல்ல பிரிஞ்சு இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, ஆனா வேண்டாம் திருப்பி நாங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டாரட் கார்டு மூலியமா நான் எடுத்து சொல்றேன். நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள நம்மளால ரெமெடிஸ் எடுக்க முடியும். டாரட் வெறும் சும்மா ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல, பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும், டீப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், எந்த இடத்துல நம்மளை மாத்திக்கணும், ஸோ நம்ம எந்த பாதையில போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டா சூஸ் பண்ணி கொடுக்கறது டாரட். இது கார்டு தான் இது என்ன ஒரு கார்டுல என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த ஒவ்வொரு கார்டுலையும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. 1000 சும்மா கார்டை பார்த்தோன்னே ஒரு 10 அர்த்தம் என்ன நம்ம இப்படி சொல்லலாம். ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அதெல்லாம் பெர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா 100% சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா டாரட் ரீடிங் எப்பவுமே நம்மளை கைவிடாது. ஸோ இதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம பார்ப்போம். இந்த கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும். இன்ஃபினிட்டினா என்ன? நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது. அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி. ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது மெஜிஷியன் கார்டு. ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் இதில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி, நம்மளோட நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களும். ஸோ அது பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த கார்டில் எல்லா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு. ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பிள் இந்த கார்டில் இருக்கு. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள்ல உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்றேன். ஸோ இதை பாருங்க, பண்ணுங்க, 100% சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்புறம் சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம், இது பண்ணுனேன், தேங்க்யூன்னு நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாரட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டார். இது பாருங்க, பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்மளோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டாரட் கார்டு இது. ஸோ இந்த ஸ்டார் கார்டை வச்சு நம்ம என்ன பரிகாரம் பண்ணலான்றது சொல்றேன். ஏன் ஸ்டார் கார்டை வச்சு பண்றோம்னு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன். இந்த கார்டோட மீனிங் எல்லாமே இதுல வந்துடும். இப்போ நட்சத்திரங்கள்ன்றது நம்மளோட லைஃப்ல ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களோட ராசி என்னன்னா நட்சத்திரம் கூடயே இருக்கும்.
நட்சத்திரத்தோட வச்சுதான் வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பண்ணுவோம்ல ஜாதக முறையில. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த நட்சத்திர வழிபாடு வந்து நமக்கு இன்னும் அந்த பர்டிகுலர் நட்சத்திர வழிபாடெல்லாம் வந்து இன்னும் நமக்கு பயங்கர மாற்றங்கள் லைஃப்ல கொடுக்கும். இப்போ வந்து சில நல்ல நல்ல விஷயங்கள் கூட, நல்ல நாட்கள், நல்ல பண்டிகைகள்லாம் கூட அந்தந்த நட்சத்திரத்தை வச்சே தான் வரும். அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பங்குனி உத்திரம், பங்குனி நட்சத்திரமா, உத்திரம் நட்சத்திரமா, அது பங்குனி உத்திரம், அது ஏன் சேர்த்து வருதுன்னா அந்த அன்னைக்கு உள்ள எனர்ஜி, அந்த நாளோட எனர்ஜி நமக்கு சூப்பர் பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதே மாதிரி வைகாசி விசாகம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சுமங்கலி பெண்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்டிகுலர் நட்சத்திரத்தன்னைக்கு சில வழிபாடெல்லாம் பண்றதுக்கு உண்டான ரீசனும் இதுதான். ஸோ இந்த ஸ்டார் கார்டும் அதே தான் குறிக்குது. இந்த ஸ்டார் கார்டை நம்ம என்ன பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, அந்த பிளான் வந்து பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்கு எப்படி நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும்னு தெரியல, அதெல்லாம் எவ்வளோ ஃபேவரபிளா நடக்கும்னு தெரியல, எனக்கு எல்லாம் வந்து நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நான் நல்லபடியா உங்களோட எனர்ஜி பெட்டரா நல்ல கிளாரிட்டியோட எடுத்து வைக்கணும், உங்களுக்கு எல்லாம் ஒரே சப்போர்ட்டா இருக்கணும், யூனிவர்ஸோட சப்போர்ட்டு, நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த நட்சத்திரத்தை வந்து வேண்டி வழிபாடு பண்றப்போ நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அதிர்ஷ்டமும் மிக்ஸ் ஆகும், உங்களோட எஃபர்ட்டும் பெட்டர் ஆகும். அதுக்கு தான் இந்த நட்சத்திர வழிபாடு பண்றோம். இதுக்கு எப்படி பண்ணணும்ன்றது சொல்றேன். நீங்க வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஓகே, 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. டெய்லியும் 21 டேஸ் வந்து கண்டினியூஸா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். அந்த 21 டேஸ்ல வந்து உங்களோட பர்டிகுலர் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பா பண்ணுங்க. அந்த நாள் வந்து எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இப்ப வந்து நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் அப்படின்னா அந்த கேலண்டர்ல பாக்குறப்ப தெரியும்ல இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம்னு, அந்த அன்னைக்கு கம்பல்சரி பண்ணுங்க. இது சூப்பரான ரெமெடி. உங்களோட பர்டிகுலர் நட்சத்திர அன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மித்தபடி நீங்க டெய்லியும் வந்து நைட்டு தான் இந்த பரிகாரம் பண்ண முடியும். ஸ்டார்ஸ் நைட் தான் நமக்கு எனக்கு நல்ல பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த டைம்ல இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஸ்டார் கார்டு தேவை. இது வந்து மாடர்ன் பேட்டர்னோட டேரட் கார்டு, இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் பேட்டர்னோட டேரட் கார்டு. ஸோ இந்த கார்டை வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார் கார்டு நமக்கு கையில் இருக்கணும், விசிபிளாக நமக்கு கையில் வச்சுருப்போம். ஸோ இந்த ஸ்டார் கார்டை வச்சுட்டு உங்களோட கையில் இந்த இடத்துல ரிஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டார் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பென்னில் எந்த கலர் பென் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்டார், ஒரு குட்டி ஸ்டார் வந்து அழகாக இந்த இடத்துல ரிஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது டெய்லி அப்போ எப்போ இந்த இன்டென்ஷன் பண்ண போகிறீங்களோ, எப்போ இந்த பரிகாரம் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட 2 கைக்கு நடுவில் இந்த கார்டை வச்சுட்டு, இது வந்து எங்கே பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்லேயோ இல்லை உங்களோட பால்கனிலேயோ உங்களோட வீட்டுக்கு வெளியே, இந்த மாதிரி மொத்தத்தில் நம்ம வானத்தை நேராக தான் பார்த்து பண்ணணும். இந்த பரிகாரத்துக்கு ஸ்டாரை பார்த்து தான் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸ்டாக போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு அப்படி வானத்தை பாருங்கள். ஸ்டார் தெரியிறப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டாரை மட்டும் பாருங்கள். எந்த ஸ்டாராக வேணாலும் இருக்கட்டும், பர்டிகுலராக ஒரு ஸ்டாரை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கையில் இந்த கார்டு, இந்த எனர்ஜியை நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஐடியா என்ன எதுக்கு வேண்டுறீங்கன்னு தெரியல, என்ன அப்படின்ற ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த வேண்டுதல் வையுங்க. உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்ட்டு அப்படியே ஒவ்வொரு லாக்டு டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாரை பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டாரை பார்த்தே வேண்டிட்டு அதே இடத்துல ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஓவராலாக ஒரு 10 நிமிஷமாவது இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி கை வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷயம்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் நடக்கணும், என்னெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரிலனா கூட நீங்கள் ஸ்டாரை ஒரு கேள்வியாக கேளுங்க. என்னோட லைஃப் பர்பஸ் என்ன, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷினாக கூட இந்த இடத்துல கேளுங்க. நம்மளோட நட்சத்திரங்கள்லாம் வந்து நமக்கு நிறைய பதில் அளிக்கும். நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை காட்டி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும். இது வந்து பண்ணுங்க. 21 டேஸ் பண்ணுங்க. உங்களோட நட்சத்திரம் இருக்க அன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை நீங்கள் பண்ண நல்ல மாற்றங்கள் தெரிய வர ஆரம்பிக்கும். நட்சத்திர வழிபாடு வந்து நமக்கு ரொம்ப அருமையான வழிபாடு. அதுவும் டேரட்டில் இந்த நட்சத்திரத்தோட கார்டும் அந்த கனெக்ஷனும் சூப்பரான ஒரு நமக்கு லைஃப்பில் சேஞ்ச் ஓவரை கொடுக்கும். தேங்க்யூ.